இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் யாராலும் விரும்பப்படத்தகாதவர்களாய் இருக்கிறீர்களா? எவ்வளவு நன்மைகள் நீங்கள் செய்திருந்தாலும் உங்களுக்கு தீமையே நினைக்கிற சுயநலமான மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எதற்கும் பிரயோஜனமில்லை என்று நினைத்து அவமதிக்கப்படுகிறீர்களா? உங்கள் இளமையின் வருத்தத்தை எல்லாம் உறிந்துவிட்டு காய்ந்த செடியைப் போல உங்களை அசட்டை பண்ணுகிறார்களா? மீண்டும் மீண்டும் ரணமான உங்கள் இருதயத்தில் உருவ குத்துகிறார்களா? தள்ளப்பட்டவர்களாய் வெறுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? நிந்தையும் அவமானத்தினாலும் கூனி குறுகி வாழ்கிறீர்களா? உங்களை குற்றப்படுத்தி இழிவுபடுத்தி பழைய நாட்களின் பாவங்களை சுட்டி காட்டி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இதோ ஆண்டவருடைய ஆறுதல் படுத்தும் வார்த்தை. செப்பனியா என்ற தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தில் ஆராய்ந்து பாருங்கள். ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். தேவ மனிதரான மோசே என்பவருக்கு ஒரு முறை எரிகிற முச்செடியின் மூலமாக காட்சி தருகிறார் தேவன். தேவன் அருமையான இடத்திலோ குளிர்ந்த இடத்திலோ பசுமையான சூழ்நிலையிலோ ஏன் தன்னை வெளிப்படுத்தவில்லை? வனாந்திரத்தில், அதுவும் முச்செடியில், அதுவும் எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியின் நடுவில் இருந்து மோசேக்கு பேசின அந்த தேவன் இன்றும் உங்களோடு பேசுகிறார். அநேக காரணங்களை உங்களுக்கு காட்டுகிறார். கனிமரத்தை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, முச்செடியை தான் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அது ஏனென்றால் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கே அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கும் நீங்கள் பிரயோஜனம் இல்லை என்று உதறு தள்ளிய உங்களைத்தான் தேவன் நீங்கள் எனக்கு தேவை என்று தெரிந்து கொள்கிறார். அன்று ஆதாமின் பாவத்தினால் தன் வயிற்றில் ஊர்ந்து சென்று மண்ணை தின்ற சாபம் சர்வத்திற்கு வந்தது. அதே போல கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்ற ஸ்திரீக்கு சாபம் வந்தது. முகத்தின் வேர்வை சிந்தி வருத்தத்தோடு பலன் பார்ப்பாய் என்று ஆதாமுக்கு சாபம் வந்தது. அதே போல் பூமிக்கும் ஒரு சாபம் வந்தது. நீ முள்ளும் குறுகுமாய் முளைப்பாய் என்றார். அப்படிப்பட்ட முள்ளின் நடுவில் தேவன் வெளிப்பட முட்செடி எரிகிறது, ஆனால் சாம்பலாகவில்லை, குப்பையாகவும் ஆகவில்லை. முட்செடிக்கு தேவன் தயவு பாராட்டினார். எரியும் முட்செடியில் தேவன் மோசேயோடு பேசி தன் ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க புறப்பட்டு போ. நீ தேவையில்லாமல் இங்கே ஆடு மேய்த்து கொண்டு இப்படி பூமியில் உன் பிழைப்பு கெடுத்த காரியத்தை பார்க்காமல் எனக்கென உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ போய் செய். அதை மறந்து இங்கே என்ன இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாய் என்று மோசேயோடு தேவன் பேசியது போல இன்றும் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். அக்கினியால் முச்செடியை பற்றி எரிய செய்து இந்த லௌகீக துக்கத்தில் நீ வாழ்ந்து மாண்டு போகாமல் தேவனுக்கேற்ற துக்கத்தில் கடந்து போ என்று மோசேக்கு அழைப்பை புதுப்பித்து தந்த அதே தேவன் 30 லட்சம் பேருக்கு தலைவனாக அவனை இருக்க அழைத்து சென்ற தேவன் நம்மையும் இன்று அழைக்கிறார், நம்மையும் இன்று அனுப்புகிறார். ஆடை மேய்த்து கொண்டிருந்த மோசே எப்படி தேவனுடைய அழைப்பை கேட்டு உடனே அவர் புறப்பட்டு சென்றாரோ அதுபோல நாமும் அவர் சத்தத்தை கேட்டு அவர் அழைப்பை ஏற்று புறப்பட்டு செல்வோம். உலக மாயைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்களும் நானும், தெய்வ மகிமைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நம் மூலம் அநேகரை தனக்கென்று தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதை விட்டுவிட்டு சொந்த காரியத்தில் இறங்கினால் உங்கள் வாழ்க்கை வீணாய்தான் போகும். அநேக இரும்பு தூள்களை கவர்ந்திருக்கும் காந்தங்கள் நீங்கள். பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளே எரிந்து கர்த்தருக்கென்று நம்மை எழுப்பும்போது நாம் சாம்பலாவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:2 சோதனை என்ற அக்கினியில் கடந்து போகும்போதும் அந்த தேவ அக்கினி நம்மை வேகாதபடி காத்துக்கொள்ளும். அக்கினி சுவாலை உன்னை பற்றாது என்று சொல்லுகிறார். இந்த பூலோக காரியங்கள் நம்மை அக்கினி போல் எரித்து சாம்பலாக்கிவிடும். பரலோக அக்கினி நம்மை உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். உலகம்தான் நம்மை காலையிலே போட்டு மிதிக்கும். இயேசு வாழ்கிற காலத்திலே பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். நாகரிகம், பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் நிறைந்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதப்பார்களும் இருந்தார்கள். ஆனால் தேவன் மீன் பிடிக்கிறவர்களையும் பேதைகளையும் தான் தெரிந்து கொண்டார். அதுபோல உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் தேவன். அவர்களும் அழைப்புக்கு இணங்கி தங்களுடைய வேலைகளை, வலைகளை, எல்லாவற்றையும், படகை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது அது எல்லாருடைய பார்வைக்கும் பைத்தியகாரதனமாய் தான் இருந்தது. ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கும் போதோ 3000-5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அது பிரமிக்கத்தக்கதான காரியமாய் இருந்தது. இப்பொழுது உங்களையும் என்னையும் கூட அவர் அழைத்ததன் நோக்கமே நம் மூலமாக பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவருடைய அழைப்புக்கு இணங்கி உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் நடுவில் நீர் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னதற்காய் நன்றி கர்த்தாவே. சோர்ந்து போய், உலர்ந்து போய், காய்ந்து போய், முச்செடியை போல் அமர்ந்திருக்கிற எங்கள் மத்தியில் நீர் அக்னியாய் பற்றி எறிகிறதற்காக நன்றி. எங்களை வெறுத்து விடாமல் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை கனிவோடு துடைத்து ஆறுதலாய் பேசுகிறதற்காக நன்றி. எங்கள் எண்ணத்தை, எங்கள் ஏக்கத்தை, எங்கள் அலறலை, எங்கள் அழுகையை கர்த்தாவை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை, எங்கள் துயரத்தின் சத்தத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்காகவே எங்களை நீர் அழைக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் எங்களுக்கு நடந்த அநியாயத்தை, அநீதியை, தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக அழைக்கிறீர். நாங்கள் எங்களை முற்றிலுமா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.